ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ். நாம் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணி இந்த டாப்பிக்கில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா, பிட் இந்திய சட்டம் 1784. இந்த இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா, 6 உறுப்பினர்கள் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்டது. சாசன சட்டம் 1813. இந்திய கிழக்கிந்திய கம்பெனி வணிக முற்றுரிமை நடைபெற்றது. சாசன சட்டம் 1833. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் அரசாங்கம் இருந்துச்சு. அதில் இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இந்திய கவுன்சில் சட்டம் 1861. கவர்னர் ஜெனரலின் சட்டம் இயற்றும் அதிகாரங்களை அதிகாரப்பரவாக்கம் செய்த. இந்த சட்டத்தில் உள்ள இந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மாண்டேய் செம்ஸ்போர்டு 1919 இந்திய சட்டமியற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த மாண்டேய் செம்ஸ்போர்ட் திட்டம் தான். அப்புறம் 1909 அந்த சட்டத்தில் தான் என்னது, மிண்டோ மார்லி அந்த சட்டத்தில் தான் இந்தியா முதல் தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடிமைகளின் பட்டயம் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு ஏதோ சொல்றாருன்னா, இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படிங்கிறது 1935 இந்திய அரசு சட்டம் இருக்குதுல, அது தேசிய அளவில் நீதிமன்றமாக நிறுவப்பட்டது. அதோட நேம் தான் இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம். கூட்டாட்சி முறையினாலே 1935 இந்திய அரசு சட்டம் தான். நீண்ட காலமாக இங்கிலாந்தில் உள்ள இந்திய செயலர்களுக்கு இந்திய வருவாயிலிருந்து ஊதியம் கொண்டு வரப்பட்டது. அது எப்போ நிறுத்தப்பட்டதுன்னா 1919. இந்திய அரசு சட்டம் 1935 கூட்டாட்சி நீதிமன்றத்தின் ஒரு பகுதி இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னது, பொறுப்புள்ள அரசாங்கம் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் ஒரு பகுதி கிடையாது. மீதி 3 ஒரு பகுதி. என்னது, மாநில சபை, சட்டமன்றம், கவர்னர் ஜெனரல் பிரதிநிதித்துவம் வரும் ராஜா.